வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாஃபஸ் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. நாட்டிற்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகளிலே விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் கொண்டுவரப்படவில்லை. ஆனால் 1775 ஹெப் வாகனங்கள் மட்டும் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதை நினைத்தால் சிரிப்பாகத்தான் உள்ளது. இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சபையில் தெரிவித்துள்ளார். நாட்டில் டிரில்லியன் பணம் இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். டிரில்லியன் கணக்கில் இருந்தால் வெங்காயம், உருளைக்கிழங்கு, நெல் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்காமல் இருப்பது ஏன்? சிறிய நடுத்தர வர்த்தகர்களை பாதுகாப்பதற்கான வேலை திட்டம் இல்லை. இவ்வாறு இருக்கையில் 1 டிரில்லியன் பணம் இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். පොහොරටික ගේන සල්ලි නෑ කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි. කැබ් 1775ක් ගේන්න සල්ලි තියෙනවා. කැබ්. දැන් මේ කැබ් 1000 හිනානවනේ. හිනානවා අපිටත්. ඔයාලා එදා කියපුවයි දැන් ඒවා මතක් වෙනකොට අපිටත් හිනානවා කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි. කෝච්චි යන්නම් කිව්වේ බස් එක එනවා කිව්වේ නේ මිද්දිනි ටවුන් එකේ වාර හිටගෙන ඉන්නවා බස් එක එනකන්. දැන් කැබ් එකේ යන්න පුළුවන් ලබන මාසෙ ඉඳන්. ඒතර ප්‍රශ්නයක් නෑ. කැබ් දැන් කැබ්ම 1700ක් ගේන්නේ ඇයි? ආණ්ඩුවේ මොන විගණන වාර්තාවෙත් තියෙන රටට කැබ් 1700ක් අඩුයි කියලා කරු කතානායකතුමනි. ஏன் இந்த முழு நாட்டையும் மக்களையும் இப்படி ஏமாற்றுகிறீர்கள்? ஏன் பொய்யுரைத்திருக்கிறீர்கள்? இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றில் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலாவது பொய்யே IMF உடனான உடன்படிக்கை, நிதி மீளாய்வு, வறிய மக்களை அனாதரவற்றவர்களாக ஆக்கிவிட்டீர்கள். விவசாயிகள், தொழிலாளர்கள், இளைஞர்கள் திசையின்றி உள்ளார்கள். தோட்ட தொழிலாளர்கள், பெண்கள், கடற்தொழிலாளர்கள் உள்ளிட்டவர்களையும் ஏமாற்றிவிட்டீர்கள். ஆக உள்நாட்டையும் நீங்கள் ஏமாற்றிவிட்டீர்கள் என தெரிவித்துள்ளார். அது අනුරකුමාර දිසානායක පාලනය තුළින් සිදු වෙලා තිබෙනවා. ඔබ විහිළු තහළු කරන්නට පෙර මට කියන්නකො බලන්න. බඩු මිල වැඩිවීමට මොකක්ද ඔබගේ විසඳුම? මොකද්ද විසඳුම? ලක්ෂ ගණනින් වැඩි වෙලා නැහැ. වැඩි වෙලා නැහැ. බොහොම ස්තුතියි. මෙන්න රජයේ ඇමතිවරයෙක් කියනවා මේ රටේ ජනතාවටම හෙන්න කියන්න ඕන. බඩු මිල වැඩි වෙලා නැහැලු. බඩු මිල ප්‍රශ්නයක් නෙවෙයිලු. ඔහොම තමයි ඉතින් ඇමතිකන් ලැබලා කැටි වලාකුළු වල ඉන්නකොට මහ පොළොවේ සත්‍ය යථාර්ථය පිළිබඳ දන්න තරම නෝක තේරෙන්නේ. அடுத்த 6 மாதங்களில் புதிய இளம் தலைமுறையினரை ஐக்கிய தேசிய கட்சியில் உள்வாங்குவதற்கான செயற்திட்டம் ஆரம்பித்திருக்கின்றோம். புதிய சிந்தனைகளுடனான கட்சியை கட்டியெழுப்புவதற்காக 6 மாதங்களுக்குள் 1000 மக்கள் சந்திப்புகளை நடத்தவுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீகொத்தாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டுக்கு செய்ய வேண்டிய அனைத்து சேவைகளையும் செய்துவிட்டார். எஞ்சியவற்றை முன்னெடுப்பதற்கு நாம் ஆயத்தமாகியுள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சியின் நிகழ்ச்சி நிரல்கள், கொள்கைகளுடன் நாட்டுக்கான புதிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்து செல்ல உள்ளோம். அரசாங்கத்தின் மீது குறை கூறிக்கொண்டிருக்கும் அரசியலை நாம் முன்னெடுக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். එන මාසයක දවසක් අපි පටන් ගන්න එක අවසාන අවුරුද්ද අවසන් දවසේ ලර්න් විත් රනිල් කියන. පැය දෙකක වැඩසටහනක් අපි තරුණයන්ව කැඳවලා ඒගොල්ලන්ට ඔන්ලයින් රෙජිස්ටර් වෙන්න පුළුවන්. ඒගොල්ලන්ට ඇවිල්ලා රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාගෙන් ප්‍රශ්න අහන්න පුළුවන්. ඒ වගේ ඊට පස්සේ සති දෙකකට සැරයක් ලංකාවේ හැම මාසෙකම රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා කියන උගත් ඒ නායකයා පරිණත නායකයාගෙන් රටේ තරුණ පරපුරට දේශපාලනය කර ගන්නත් ඒක ඔන්ලයින් හැමතැනකම බලන්න පුළුවන් වෙන විදිහටත් අපේ රැස්වීම් මාලාව සියලු පක්ෂ එකතු කරන එකත් අපේ පාක්ෂිකයන්ට නැවත වතාවක් අර තිබ්බ ශාඛා සමිති ක්‍රමයට එහා ගිය අලුත් වූ මොඩර්නයිස් ක්‍රමයක් පටන් ගන්න අපි අඩුම ගානේ බලාපොරොත්තු වෙනවා. දෙසැම්බර් 10 අපේ පළවෙනි ලංකාවේ පූර්ණ ඩිජිටල් පක්ෂය හැටියට එක්සත් ජාතික පක්ෂය පරිවර්තනය කරන්න මම බලාපොරොත්තු වෙනවා. සඳුදාත් வடக்கு மாகாணத்தில் அதிகரித்துள்ள வெற்றிலை பாவனையால் அதற்கு பயன்படுத்தப்படும் ஆபத்தான சுண்ணாம்பினால் 6 சிறுவர்களின் கண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் 4 முற்றாக பார்வை இழந்துள்ளதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் கண் மருத்துவ நிபுணர் மலரவன் தெரிவித்துள்ளார். மேலும் கண்களில் கல் போன்ற பிற பொருட்கள் உட்புகும் போது அதற்கு முளைப்பாலையோ சேவலின் குருதியையோ கண்களில் விட வேண்டாம். இதை செய்வதால் கிருமி தொற்று காரணமாக நிரந்தரமாக பார்வை இல்லாமல் போகும் அபாயம் உள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த 2 கிழமைக்கு முதல் 2 வாரத்துக்குள்ள 6 குழந்தைகள் என்ற அவை கிட்டத்தட்ட 3 வயதிலிருந்து 12 வயதுக்குள்ள 6 குழந்தைகள் ஒரு நாள் 48 மணித்தியால் 6 குழந்தைகள் இந்த பேக்கெட் கொஞ்சம் அழகாக இருக்கிறதால அப்பா அம்மாமார் அல்லது அப்பம்மாமார் இதுகளை அங்கால வச்சுட்டு போயிருக்க வீடுகளில்
இந்த பிள்ளைகள் இதை எடுத்து விளையாடுது, பாதுகாப்பாக வைக்காமல் இருக்க பிள்ளைகள் இதை எடுத்து விளையாடக்க இதை எடுத்து வாயில் பிச்சு இதை நசிச்சோன்னு இது நேர என்ன செய்யுமெண்டா கண்ணுக்கு அடித்து விட்டுரும். அப்போ அப்படி ஏதோ இந்த 6 பிள்ளைகள்லையும் 2 கண்ணிலையும் படை இல்லை, ஒரு கண்ணில் இந்த 6 பிள்ளைகள், அதில் 2 பேர் கிளிநொச்சி மாவட்டம், 4 பிள்ளைகள் யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். உத்தியோகபூர்வமாக எல்லா சுகாதார அதாவது ப்ரிவென்டிவ் சைடு ஆர்டிஹெச்எஸ்க்கு இது சம்மந்தமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. இது படுறதால வார விளைவுகளை நீங்கள் தெரிஞ்சால் வர முன் காப்போம் நீங்கள் கட்டாயம் செய்வீங்க. இது உங்களுக்கு தெரியும். இது பட்டுதுண்டா இது அல்கலின்னு சொல்கிறது, அதாவது கேரம், அமிலம் இல்லை கேரம். இப்போவும் அமிலத்தை விட கேரம் கண்ணை கொண்டு போயிடும். அப்போ இது படுறது குழந்தை பிள்ளையில தான் இருப்பினம், பள்ளிக்கூடம் போகிற குழந்தை பிள்ளைகள். அப்போ எங்களுக்கு ஒரு மிக கவலை என்னென்றால் உலகம் பூராகவும் வர நடக்குது. இது இந்தியாவில் ஒரு கொஞ்சம் இருக்குது, வேறொரு இடம் இப்படியான விஷயங்கள் இல்லை என்ற அவர்களுக்கும் இது புதுசாக இருக்குது. இது கண்ணில் பட்டால் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம், அந்த கண் இந்த சந்தர்ப்பத்திலேயும் பார்வை இழந்து போயிடும். நவம்பர் 27 நினைவு நாளை கொண்டாட ஒற்றுமையாக வாருங்கள், இல்லையில் இரு தரப்பினருக்கும் நல்லூர் பகுதி நிலம் வழங்கப்பட மாட்டாது என முதல்வர் மதிவதனி தெரிவித்துள்ளார். யாழ் மாநகரின் மாதாந்த அமர்வு இன்று இடம்பெற்ற நிலையில் நல்லூர் மேற்கு வீதியில் இருக்கும் காணி நிலத்தின் நினைவேந்தல் செய்வதற்கு வழங்குவது தொடர்பில் விவாதிக்கப்பட்டது. இதன்போது சைக்கிள் கட்சி மற்றும் மான் கட்சி ஆகியோர் நினைவேந்தலை குறித்த இடத்தில் நடத்துவது என்று கடும் வாத பிரதிவாதம் நடைபெற்றுள்ளது. வடக்கு மாகாணத்தில் நாளை காலை முதல் 24 மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த அரசு தாதியர் உத்தியோகத்தர் சங்கம் தீர்மானித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் பணிபுரியும் தாதிய உத்தியோகத்தர்களுக்கான வருகை மற்றும் புறப்படல் பதிவுகளுக்காக ஏனைய ஊழியர்களுடன் சேர்த்து ஒரே கையொப்பு பதிவு புத்தகம் பயன்படுத்தல் என்ற வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் முடிவுக்கு எதிராக குறித்த போராட்டம் நடைபெறவுள்ளது. வேலைநிறுத்தம் நாளை காலை 7 மணிக்கு ஆரம்பித்து நாளை மறுநாள் காலை 7 மணிக்கு முடிவடைய உள்ளது. கொழும்பு கொட்டாஞ்சேரியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு உதவி புரிந்தார் என்ற குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் உடுவிலை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் காரில் பயணித்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். காரில் இருந்து வாள் 5000 வரையான போதை மாதிரிகள் என்பன கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர் பயணித்த கார் போலி இலக்கத்தகடு கொண்டது என போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேரி துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வாகன உதவி புரிந்தார் என்ற அடிப்படையில் கைதான குறித்த நபருக்கு யாழ்ப்பாணத்தில் இயங்கும் வன்முறை கும்பல்களுடன் தொடர்புள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் துன்னாலை வடக்கு கரவட்டி பகுதியில் வீட்டு கிணற்றில் தவறி விழுந்த 4 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் அதே பகுதியை சேர்ந்த அருண் நேரு அஸ்வந்த் என்ற 4 வயது சிறுவனே என தெரிவிக்கப்படுகிறது. சிறுவன் திங்கட்கிழமை காலை வீட்டில் தந்தையுடன் இருந்துள்ளார். தந்தை உறக்கத்தால் கண் விழித்து சிறுவனை காணாது தேடிய போது கிணற்றுக்குள் சிறுவன் காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் சிறுவனை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.